வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஓய்வா ஒரு பெரிய மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. கார்த்திகாவும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஐயனார் ஃபேமிலி பேசிட்டு இருக்காங்க. கார்த்திகாவோட அம்மா அவங்க கிட்ட அதெல்லாம் முறையா செய்யணும், அதுக்கெல்லாம் நிறைய வழிமுறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மான்னு கேட்டுட்டு இருக்காங்க கார்த்திகா. சந்தா ஆப்கா சாய் சாயே அப்படின்னு பல்லவன் கேட்க, நை நை முஜே நை சாயின்னு சந்தா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சோழனும் நிலாவும் வயல்களுக்குள்ள ஒரு உலா போயிட்டு திரும்பி வர்றாங்க. வர்ற சோழனையும் நிலாவையும் பார்க்குற பாண்டியன், டேய் அங்க பாடுறான்னு பல்லவனை சொல்ல, பல்லவனும் சந்தாவும் அங்க பாக்குறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப ஐடியல் கப்பலா ஜாலியா பேசிக்கிட்டே வர பல்லவன் ஆச்சரியத்தோட பாக்குறாரு. அப்படின்னு ஒரு பாண்டி கிட்ட சொல்ல, பாண்டி கையில இருக்க டீயை குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் அவங்க பக்கத்துல வர, வாப்பா நிலா வாடா சோழாங்கிறாரு சேரன். இந்தாப்பா ரெண்டு பேரும் டீ குடிங்கப்பா அப்படின்னு மணி ரெண்டு பேருக்கும் டீ கொடுக்குறாரு. தேங்க்ஸ்னு ரெண்டு பேரும் வாங்கிக்க. ஊரை சுத்தி நல்லா போட்டோ எடுத்தீங்களான்னு கேக்குறாரு அவரு. எடுத்தோன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்க உட்கார்ந்துருக்க கொஞ்சம் லேடிஸ் கிட்ட இன்னொரு லேடி வந்து உட்காந்து, அக்கா என்னக்கா அவங்களெல்லாம் பார்த்தா புதுசா இருக்குங்கிறாங்க. நாங்க சென்னையில இருந்து வர்றோம்க்கா, இவர் தான் எங்க அப்பா நடேசன் அப்படின்னு சேரன் சொல்ல, கஸ்தூரி உடனே ஆமா நடேசன் அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. உடனே மணி, அதோ அங்க இருக்காங்களே கஸ்தூரி, அவங்களோட அண்ணன் தான் இவரோட பசங்க தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரே அந்த நடேசனா அப்படின்னு அங்க உட்கார்ந்துருக்க லேடி கேட்க, எல்லாரும் அப்படியே அதிர்ந்து போறாங்க. உலகத்துல யாரும் ஆர்டினரியா சொல்ல மாட்டாங்களாட்டிருக்கு, அடைமொழியோடு தான் சொல்லுவாங்க போல இருக்கு. இதை கேட்ட கஸ்தூரிக்கு அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. கரெக்டா சொன்ன மலர்கொடி, அவனே தான் அப்படின்னு கஸ்தூரி சொல்ல, நடேசனே கொஞ்சம் சங்கடமா ஃபீல் பண்றாரு. செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடிக்க குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கான் அப்படின்னு கஸ்தூரி நக்கலா சொல்ல, கார்த்திகா ஏமான்ற மாதிரி அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஓ அப்படியான அந்த லேடிஸ் கூட்டம் கேட்க, அம்மா என்னம்மா பேசுறேங்கிறாங்க கார்த்திகா. சிச்சுவேஷனை சரி பண்ண வேண்டிய கடமை தனக்கு தான் இருக்குங்கிறத உணர்ந்த நடேசன் எழுந்திருக்கிறாரு. இவரு அங்கிருந்து போறேன் பாரு அப்படின்னு அதுக்கும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்க கஸ்தூரி. மணியும் கொஞ்சம் பயந்து போய் அவரை ரொம்ப நல்லவர்னு இல்லை நினைச்சேங்கிறாரு. அண்ணே அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, எங்க மேல இருக்கிற கோவத்துல அவங்க அப்படி பேசுவாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாரு சேரன். அப்படியா, கோவத்துல பேசுறாங்களா? நான் கூட உண்மைன்னு நினைச்சிட்டேன்பா அப்படின்னு மணி சொல்ல, ஆமா பேசுறேன் கோவத்துல அப்படின்னு பக்கா பாட்டி மெட்டீரியலா பேசிட்டு இருக்காங்க கஸ்தூரி. ஆளை பாரு அப்படின்னு அவங்க முனைகிட்டே இருக்க. சரின்னு நாளைக்கு பூஜைக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாங்கிறாரு சேரன். நாளைக்கு கெடா வெட்டு இருக்கு, அதை தாண்டி எல்லா குடும்ப பெண்களும் அவங்க வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி பரிகாரம் பண்ணுவாங்க அப்படின்னு மணி சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆமாமான்னு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்தூரி. உங்க வீட்டுல யாருப்பா பண்ண போறான்னு மணி கேட்க, அவங்களுக்கு முன்னாடி கஸ்தூரி கெக்கே விக்கேன்னு சிரிச்சிட்டு, ஐயோ ஐயோ அப்படின்னு தொடையில அடிச்சுக்கிறாங்க. ஐயோ அந்த வீட்டுல பொம்பளைங்க எங்க இருக்காங்க, அதுவே பொம்பளை இல்லாத வீடு அப்படின்னு காண்டாமிருகம் கஸ்தூரி சொல்லிட்டு இருக்க. நிலா காண்டா ஆயிட்டு இருக்காங்க. பசங்க ஒருத்தர் சங்கடமா பார்த்துட்டு இருக்க. அம்மா கொஞ்சம் அமைதியா வருமா அப்படின்னு கார்த்திகா பல்ல கடிச்சிட்டு மிரட்ட, கொஞ்சம் அமைதியா இருடி அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. அதான் இவங்க இருக்காங்களே, இவங்க அந்த வீட்டு மருமக தானேன்னு கேக்குறாரு மணி. யாரு இந்த பொண்ணா அப்படின்னு கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிற கஸ்தூரி. ஐயோ ஐயோ நீ வேற, இந்த பொண்ணாலெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறாங்க. அந்த வீட்டுக்கும் பொம்பளைங்களுக்கும் ராசியே கிடையாது, அதுவே ஒரு தரித்திரம் பிடிச்ச குடும்பம் அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு போக, மணி அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்க. மற்றவங்க ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் கூட பொது இடம் புது ஆளுங்கன்ற நாகரிகமே இல்லாம நாக்கு கூசாம பேசிட்டு இருக்காங்க கஸ்தூரி. மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது தம்பி கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்துட்டான். ஏற்கனவே அந்த வீட்டுல 5 ஆம்பளைங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் பேசிக்கிட்டே போக, ரொம்பவே அடிபட்ட பார்வையோட உட்கார்ந்துருக்காங்க பல்லவன், பாண்டி, சேரன் எல்லாருமே. இப்படி ஒரு வீட்டுல அந்த பொண்ணு நிரந்தரமா இருந்துருமா, இல்ல வேற ஒரு பொண்ணு தான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்துருமா? முட்டி மோதினால அது நடக்காது. அதுக்குதான் குடும்பமா கிளம்பி இப்ப குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்காங்க. இதுல பூஜை பரிகாரம் வேற பண்ண போறாங்களாக்கும் அப்படின்னு கஸ்தூரி காண்டாமிருகம் ரொம்ப கேவலமா கத்தி முடிச்சிருக்க. எல்லாருமே கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்காங்க. சந்தா எதுவும் புரியல.
ஆனாலும் ஏதோ சரியில்லைன்ற மாதிரி சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லார் முகத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றாங்க. கார்த்திகாவுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற? இது கோவில்மா, கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்ல, நீ மூடுறி வாய அப்படின்னு மகளை அடக்கிட்டு இருக்காங்க காண்டாமிருகம் கஸ்தூரி. அண்ணே, இந்த பெண்கள் பண்ற பூஜையெல்லாம் வேண்டானே, ஆண்கள் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பூஜை இருக்கானேன்னு கேக்குறாரு சேரன். நாங்க அந்த பூஜை பண்றோன்னு சேரன் சொல்ல, கஸ்தூரி அவங்கள கேவலமா பார்த்துட்டு இருக்க. ஏன்னே, நான் அந்த பூஜையை பண்ணக்கூடாதா? நம்ம குடும்பத்துக்காக நான் பூஜை பண்றேங்கிறாங்க நிலா. எல்லாரும் நெகிழ்ந்து போய் நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி கடுப்பா பார்த்துட்டு, செஞ்சு கிழிச்சிட்டு தாண்டி மறுவேளை பாப்பா இவ அப்படின்னு எரிச்சல் பட, அம்மா அப்படிங்கிறாங்க கார்த்திகா. அதான் அவங்களே பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னன்னு கேக்குறாரு மணி. என்ன வருஷம் ஃபுல்லா வேண்டிட்டு இருந்துட்டு எங்கெங்க இருந்தோ வந்து இந்த பூஜையை பண்ணிட்டு போறாங்க. எல்லாருக்கும் உடனே பலன் கிடைச்சிருமா? ஏன்பா, உங்க வீட்டுக்கு ஏதாவது தடங்கள் இருந்தாலோ பிரச்சனை இருந்தாலோ இந்த பூஜை சரி பண்ணிடும்பா அப்படின்னு மணி சொல்ல, அண்ணே அந்த பூஜையை எங்க குடும்பத்து சார்பா நான் பண்றேன் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு உதட்ட பிதுக்கிக்கிட்டு நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க கஸ்தூரி. நிலா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, ஏதாவது கஷ்டமான பூஜையா இருக்க போகுதுன்னு அவசரமா சொல்றாரு சேரன். என்னென்ன பெரிய கஷ்டம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்றேன். நம்ம வீட்டுல என்ன பொண்ணா இல்ல, நான் பண்றேங்கிறாங்க நிலா. எங்கப்போ அப்படின்னு கஸ்தூரி கேவலமா பார்த்துட்டு இருக்க. அண்ணே, அந்த பூஜையை நான் பண்றேங்கிறாங்க நிலா. மணி என்ன சரின்னு தலையாட்டிட்டு இருக்க. என் குடும்பத்துக்காக இந்த பூஜையை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நிலா சொல்ல, சேரன் கண்கள்ல கண்ணீரோட பார்க்க, பாண்டியனும் பல்லவனும் ரொம்பவே நெகிழ்ந்து போய் பார்க்கறாங்க. சோழனும் அதே நெகிழ்ச்சியும் பெருமையும் கனிவுமா நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாப்போம் எப்படி பண்றான்னு பாப்போம் அப்படின்னு கஸ்தூரி வெட்டிக்கிட்டு இருக்க. அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா, அவங்க தான் பண்றேன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு கார்த்திகா சொல்ல, நல்லா பண்ணிருவாடி பூஜைய, நீ வா முதல்ல எந்திரிச்சு வா அப்படின்னு ஒரு ஆட்டம் ஆட்டி காமிச்சிட்டு மகளை கூட்டிட்டு போறாங்க கஸ்தூரி காண்டாமிருகம். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட பாண்டியனும் பல்லவனும் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. சேரன், சரி நம்ம இந்த காந்தி நகர் சைட்ல சீலிங்க பூசுற வேலை இருக்கு பாரு, அதை முடிச்சிடுங்க. நாளைக்கு வந்து நான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துடுறேன். சொல்லிடு, நாளைக்கு நான் வந்துடுவேன். நாளைக்கு வந்துடுவோம். சரி வச்சிடுறேன்னு போனை வைக்கிறாரு சேரன். சோழன் சுடுதண்ணி ஆத்திக்கிட்டே, அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஏரியா தண்ணி உங்களுக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், அதான் சுடுதண்ணியா கேட்குறீங்க, இந்தாங்க அப்படின்னு அவரு செம்பில் இருந்து டம்ளர்ல ஊற்றி நீட்ட. நிலா ஏதோ யோசனையா அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க அப்படின்னு கூப்பிட திடுக்குன்னு பாக்குறாங்க. சுடுதண்ணி கேட்டீங்க இல்லைங்க, இந்தாங்க அப்படின்னு சோழன் நீட்ட. நிலா மறுபடியும் யோசிச்சுட்டு வாங்கிக்கிறாங்க. என்னங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்க, எல்லாம் இன்னைக்கு கோவில்ல நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல, உட்கார்ந்துருக்க சேரனும் இந்த பக்கமா திரும்பி பாக்குறாரு. பாண்டியனும் பல்லவனும் கூட மொபைல் பாக்குறத விட்டுட்டு இவங்க பக்கமா திரும்ப, உங்க அத்தை என்னங்க கோவில்னு கூட பார்க்காம நம்மளை பத்தி அப்படி பேசுறாங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழன் என்ன பதில் சொல்றதுன்னு அண்ணனை பாக்குறாரு. முதல் தடவையா குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம், இப்படிலாம் நம்ம குடும்பத்தை பேசுனா அங்க இருக்கவங்க நம்மளை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நிலா கேட்க, எல்லாரும் தர்ம சங்கடமா பாக்குறாங்க. சென்னையில் எப்படி யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லையோ அதே மாதிரி இங்கேயும் நம்மளை யாரும் மதிச்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுங்க, விடுங்கிறாரு சோழன். அதெல்லாம் இல்லைங்க, நாளைக்கு அந்த பூஜையை நான் பண்ண போறேன், அதை செஞ்சு எங்க வீட்டுல பொண்ணுங்க தங்குவாங்க, எங்க குடும்பத்துக்காக பூஜை பரிகாரம் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ எதுக்கு கஷ்டப்படணும், அவங்க பேசுறதெல்லாம் நமக்கு என்ன புதுசா என்ன, பார்த்துக்கலாம் விடுங்கிறாரு சேரன். இல்லைண்ணே, இப்போ விட்டா இதையே காலத்துக்கும் சொல்லி சொல்லி நம்மளை குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் நாம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும், நான் பண்றேங்கிறாங்க நிலா. ஏங்க நீங்க பண்றேன்னு சொல்றீங்க, ஆனா பூஜை என்னன்னே தெரியலையே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. மணி கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு இருக்காருங்க. அதானே என்ன பூஜைங்கன்னு நிலா கேக்குறாங்க. அது சரி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. மணி வண்டியை நிறுத்திட்டு இவங்க பக்கமா வந்துகிட்டு இருக்காரு. சோழன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்துட்டு, இதோ வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்டுடுவோங்கிறாரு. வர்றவரு, என்னப்பா தம்பி ஊரெல்லாம் சுத்தி பார்த்தாச்சா அப்படின்னு கேட்க, பார்த்தாச்சுன்னுங்கிறாரு சோழன். நேத்திக்கு சாப்பாடு வாங்கின இடத்துலயே இன்னைக்கும் சாப்பாடு வாங்க சொல்லி இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் அப்படின்னு அந்த அருமையான மனுஷன் மணி சொல்ல, அதெல்லாம் விடுங்கன்னு, இந்த பெண்கள் மட்டும் பண்ற மாதிரி ஏதோ பூஜை இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன பூஜைன்னு கேக்குறாரு சோழன். அது ஒண்ணும் இல்லப்பா, குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு நாளைக்கு கோவிலை சுத்தின்னு மணி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, கோவிலை சுத்தி அப்படின்னு நிலா கேட்க, பெண்கள் எல்லாம் தீச்சட்டி ஏந்தி சுத்தி வருவாங்க அப்படின்னு அவரு அசால்ட்டா சொல்லி முடிக்க, நிலா ஆன வாயை திறந்து பாக்குறாங்க.
மற்றவங்களும் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. தீச்சட்டியா அப்படின்னு டக்குன்னு எழுந்து நின்னுறாங்க நிலா. எல்லாருமே தீச்சட்டியான்னு அதிர்ந்து போய் கேட்க, பூஜைன்னு தானே சொன்னீங்க, தீச்சட்டின்லாம் நீங்க சொல்லவே இல்லையேங்கிறாங்க நிலா. பரிகாரம் பண்ணுவாங்கன்னு நான் தான் சொன்னேனேம்மா அப்படின்னு மணியண்ணே சொல்ல, பூஜை தானே என்ன பரிகாரம் அப்படின்னு நிலா கேட்க, இல்லம்மா குடும்பத்துக்காக வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்தி கோவிலை சுத்தி வரணும், அதுதான் விசேஷமான பூஜையே அப்படின்னு மணியண்ணே சொல்ல நிலாவுக்கு பயம் வந்துடுது. எல்லாருமே கொஞ்சம் பயத்தோட யோசிக்கிறாங்க. நிலா ரொம்பவே பயந்து போய் தீச்சட்டினா சுடுமே அப்படின்னு கேட்க, தீச்சட்டிக்கு கீழே வேப்பிலையெல்லாம் வைப்பாங்கம்மாங்கிறாரு மணியண்ணன். அப்போ சுடாதா அப்படின்னு நிலா சந்தோஷமா கேட்க, சுடுந்தான் அப்படின்னு அடுத்த அப்ப அடிச்சிடுறாரு மணியண்ணன். ஆனா நம்ம குடும்பத்துக்காக தாங்கி தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல நிலாவால எச்சில் கூட முடுங்க முடியல பயத்துல. சில பேருக்கெல்லாம் தீச்சட்டி எடுத்துட்டு போகும்போது கையை சுடுறதை தாண்டி முகமே வெந்து போயிடும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே போக நிலா ரொம்ப பயந்து போறாங்க. சோழனும் பயத்தோட நிலா முகத்தை பாக்குறாரு. எல்லாத்தையும் தாண்டி பரிகாரம் பண்ணுனா தானேம்மா குடும்பத்துல இருக்க தோஷம் சங்கடம் எல்லாம் நீங்கும் அப்படின்னு மணியண்ணே சொல்லிட்டு இருக்க நிலா அழாத குறையா பாக்குறாங்க. உடனே சோழனையும் சேரனையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு சோழன் பக்கம் திரும்புறவங்க, என்னங்க என்னால இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே சோழனும் நீங்க பண்ண வேணாங்க, தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு நடக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமா என்ன, அதெல்லாம் நீங்க பண்ண வேணாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏமா அங்க எல்லாரும் முன்னாடியும் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு மணியண்ணன் கேட்க, சேரன் எழுந்து நிக்கிறாரு. அவர் ஏதோ சொல்றதுக்குள்ள நீங்க தீச்சட்டி எடுக்கணும்லாம் சொல்லவே இல்லையேங்கிறாங்க நிலா. பூஜைன்னு தானே சொன்னீங்க, இல்ல நான் பண்ற மாதிரி பூஜை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன், ஆனா தீச்சட்டி எல்லாம் என்னால முடியாதுங்க அண்ணே, என்னால பண்ண முடியாதுண்ணே ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க சேரனை பார்த்து. அதெல்லாம் நீ பண்ண வேணாமா, நான் அங்கேயே வேண்டான்னு தானே சொன்னேன், நீ அதெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற சேரன். அண்ணே அதெல்லாம் நிலா பண்ணாதுன்னு அப்படிங்கிறாரு. ஆமா நீ இவ்வளவு கஷ்டமான வேண்டுதல்லாம் பண்ணி தான் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னா இந்த வேண்டுதலே வேணான்னிங்கிறாரு பல்லவன். சோழன் பயங்கர தவிப்பும் பயமுமா, ஏங்க நீங்க தீச்சட்டி எடுக்கிறதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க, இந்த யோசனையை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு போய் சேர்ந்துடுவோங்கிறாரு சோழன். என்னன்னே சொல்றேன்னு கேட்க, கரெக்டுடா அப்படிங்கிற சேரன். நிலா நீ எதையும் போட்டு குழப்பிக்காத, பாத்துக்கலாம் விடுங்கிறாரு சேரன். நிலாவும் பயத்துல மூச்சு வாங்கிட்டு சரின்னேங்கிறாங்க. சாரி நான் கோவில்ல வச்சு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்கிறாங்க சோழன் கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கன்னு சோழன் சொல்ல, ஏங்க இதுக்கெல்லாம் நீங்க காரணமா என்ன, இதெல்லாம் பண்ணாதான் நல்லது நடக்கும்னு எனக்கே நம்பிக்கை இல்ல, விடுங்க பாத்துக்கலாம், நீங்க சாரி சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே நடக்கலங்கிறாரு பாண்டி. அவரு ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்ல நிலா இன்னும் கொஞ்சம் சங்கடமும் கலக்கமுமா நிக்கிறாங்க. சோழனுக்கு அவங்க முகத்தை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கு. நைட்டு பூரா எல்லாரும் இதையே யோசிச்சுட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. சந்தா பல்லவன் கிட்ட உட்கார்ந்துருக்காங்க. நிலா இன்னுமே சங்கடத்தோட தரைய பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. இந்த மணி அண்ணன் கிட்ட நாம முன்னாடியே என்ன பூஜைன்னு கேட்டிருக்கணும். பாரு நிலா இப்ப எவ்வளவு வருத்தமா இருக்காங்கிறாரு சோழன். அவரு பூஜைன்னு தானேடா சொன்னாரு, அதனாலதான் நம்ம ஏமாந்துட்டோம், விடு, நிலா தான் தெளிவா முடியாதுன்னு சொல்லிடுச்சுல்ல, நிலா பண்றேன்னு சொல்லியிருந்தாதான் நமக்கு எல்லாருக்கும் கஷ்டம் அப்படின்னு சேரன் சொல்ல, ஆனா நிலா பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுருக்க மாட்டேன்னு, அன்னைக்கு அவங்க வண்டியில இருந்து கீழே விழுந்தப்பவே கை சிராச்சிருச்சு, அதுக்கே அவங்க அழாத குறையா வந்து நின்னாங்க, இதுல தீச்சட்டி எல்லாம் சான்ஸே இல்லைங்கிறாரு சோழன். சோழன் நிலாவைய பாத்துக்கிட்டு இருக்க, அவங்க ரொம்ப சங்கடமா தரைய பாத்துட்டு இருக்க, சோழன் காலையில இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அவங்க அழகா சாரி கட்டிட்டு வெளியே வந்ததும், அதுக்கப்புறமா அவங்க வயல்வெளியில சுத்தி வந்ததும், அங்கங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டதும் அவர் மனசுல வர மொபைல் எடுத்து பாக்குறாரு. அந்த போட்டோல இருக்க நிலாவோட சந்தோஷமான முகத்தையும் இப்ப வருத்தத்தோட இருக்க முகத்தையும் மாறி மாறி பாக்குறாரு. மறுநாள் காலையில எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாரு சேரன். டேய் எங்கடாவே, எங்க பாண்டி அப்படின்னு கேட்க, பாண்டி அப்படிங்கிற சோழன். அவன் என்ன, அவன் ஆள்கிட்ட போன் பேசிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரியே பாண்டி போனை காதுல வச்சுக்கிட்டே உள்ளர வர்றாரு. இந்தான்னு அவர் பிளேட்டை நீட்ட காஃபி எடுத்துக்கிறாரு. பாரு வானதி கிட்ட போனை பேசிக்கிட்டு நம்ம யாரையுமே கண்டுக்காம இருக்கான் பாத்தியா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. பல்லவன் ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹாலுக்குள்ள மாமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கார்த்திகா வர்றாங்க. வா கார்த்திகா, டீ சாப்பிடு அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல மாமா நான் சாப்பிட்டேங்கிறாங்க கார்த்திகா. எல்லாரும் நைட்டு நல்லா தூங்குனீங்களா
அப்படின்னு கார்த்திகா கேட்க, எங்கப்பா புது இடம்ல, சரியா தூக்கமே வரலங்கிறாரு சேரன். நான்லாம் நல்லா தூங்குனேன்பாங்கிறாரு பல்லவன். அண்ணனும் நல்லா தான் தூங்குச்சு, சும்மா அடிச்சு விடுது அப்படின்னு கால வர்றாரு சோழன். கார்த்திகா சிரிச்சிட்டு இருக்க, டேய் சும்மா இருடான்னு தம்பிகிட்ட கோச்சிக்கிறாரு சேரன். எல்லாரும் சிரிச்சுட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமாமா இவங்க எல்லாம் உங்களுக்கு பொண்ணு பாக்குறாங்களா இல்லையா? உங்க கல்யாண பேச்சை இவங்க எடுத்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு கார்த்திகா கேட்க, டீயை குடிச்சிட்டு இருக்க சோழனுக்கு டக்குன்னு பொறையேறுது. அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் குலதெய்வ கோவிலுக்கே வேண்டுதல் வச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ கண்டிப்பா நீங்க ஊருக்கு போன உடனே உங்களுக்கு கல்யாணம் நடந்துரும் பாருங்க. எங்க அம்மா அடிக்கடி சொல்லும், நம்ம குலதெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு. நீங்க கவலையே படாதீங்க, உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. சேரனும் ஓகே ஓகே இருக்கட்டும்ன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு, அது இருக்கட்டும்பா, நீ எப்படி இருக்க, வீட்டுல எல்லாரும் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா அப்படின்னு சேரன் கேட்க, டேய் எக்ஸ பத்தி அக்கறையா விசாரிக்கிறத பாத்தியா? ஆமா வேணா எந்திரிச்சு போயிருவோமா அப்படின்னு பல்லவன் கிட்ட சோழன் கேக்குறாரு. அண்ணே அப்படிலாம் பண்ண ஏதாவது பிரச்சனை ஆயிடுங்கிறாரு பல்லவன். எனக்கு என்ன மாமா, நான் நல்லா இருக்கேன். அவரும் அவங்க வீட்டு ஆளுங்களும் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்டாலும் அவர் எனக்கு வாங்கி கொடுக்கறாரு. ரொம்ப நல்லவர் மாமா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க சந்தா வர்றாங்க. கரம் பானி நெய் ஆறாஹே அப்படின்னு சந்தா சொல்ல, என்னடா நெய் விற்கிற ஆயான்னு சொல்லுதுங்கிறாரு சோழன். தண்ணி வரலையா? வந்ததே, நான் குளிச்சேனேங்கிறாரு சேரன். நான் செக் பண்ணி பார்த்தேன், ஆனா வரலையேங்கிறாங்க சந்தா. ஹீட்டர் இருக்கே மாமா அப்படின்னு கார்த்திகா சொல்ல, சேரனும் ஆமாங்கிறாரு. வாங்க நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு கார்த்திகா போக சந்தாவும் கூடயே போறாங்க. இருங்கடா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சேரனும் போறாரு. என்ன எங்கன்னே போகுதுங்கிறாரு பல்லவன். தெரியலடா பாப்போங்கிறாரு சோழன். கார்த்திகா போய் பாத்ரூம் கதவை திறந்து பார்த்துட்டு, சுவிட்ச் போடல மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சுவிட்ச் ஆன் பண்ண ரெட் லைட் எரியுது. சுவிட்ச் போடலையா? இப்ப போமாங்கிறாரு சந்தா கிட்ட. டீக்கேன்னு சந்தா வேகமா போக சல்லுன்னு வழுக்கி விழுந்துடுறாங்க. ஐயோ பாத்துன்னு கார்த்திகா பதறிட்டு இருக்க, சேரன் அப்படியே அழகா புடிச்சிடுறாரு. சந்தாவும் பயந்து போய் தடுமாறி எழுந்து நிக்கிறாங்க. ஒரே தண்ணியா இருக்கு, அதான் வழுக்கிடுச்சு. யாரு இவ்ளோ தண்ணிய சிந்தினதுங்கிறாரு சேரன். சந்தா பதறி போய் சுக்ரியான்ட்டு உள்ளர ஓடுறாங்க. நீ போயிட்டு வா, போப்பா, நான் அந்த தண்ணியை கிளீன் பண்ணிடுறேங்கிறாரு சேரன். சந்தா ஒரு சின்ன சிரிப்போட பாத்ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. சேரன் உடனே மாப் எடுக்க, மாமா என்ன பண்றீங்கிறாங்க கார்த்திகா. வேற யாரும் விழுந்துடக்கூடாது இல்லப்பா, கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் மாப் போட போக, ஐயோ விடுங்க நான் கிளீன் பண்ணிடுறேங்கிறாங்க கார்த்திகா. அட நான் பண்ணிக்கிறேன் நீ போப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல மாமா கொடுங்கன்றாங்க கார்த்திகா. வேணாம் வேணாம்ப்பா நான் பண்ணிடுறேன் நீ போப்பா போப்பா அப்படின்னு தண்ணியை தள்ளி விட்டுட்டு இருக்காரு சேரன். தண்ணியை ஃபுல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு சாக்கை கொண்டு வந்து அங்க போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. கார்த்திகா அப்போ பின்னாடியே வந்து போயிட்டு இருக்க சேரனை பாக்குறாங்க. இந்த பக்கம் திரும்ப சந்தா குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சந்தா டக்குன்னு குறுக்க நின்றுட்டு இருக்க கார்த்திகாவை பார்த்து பயந்து போயிடுறாங்க. அவங்க குனிஞ்சிட்டே வந்ததுனால இவங்களை கவனிக்கல. ஐயோ பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் தான், பயந்துட்டீங்களா அப்படின்னு கார்த்திகா கேட்க சந்தா ஆமான்னு தலையாட்டுறாங்க. என் பேரு கார்த்திகா, சேரே மாமாவோட அத்தை பொண்ணுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க கார்த்திகா. ஓ அப்படின்னு சந்தா தலையாட்ட, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க, மேரா நாம் சந்தா அப்படின்னு சந்தா சொல்ல, ஓ ஹிந்தியாங்கிறாங்க கார்த்திகா. அப்படின்னு சந்தா தலையாடுறாங்க. சேரே மாமாவை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கார்த்திகா கேட்க, அவரு கூட தான் எங்க அண்ணன் அனீஸ் வேலை பார்க்குறாரு, அதனால தெரியும். வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதனால இவங்க வீட்டில் தங்கி இருக்கேன். எல்லாரும் பகவான் கோவிலுக்காக வந்திருக்காங்க, நானும் உங்க கூட வந்திருக்கேன்னு அவங்க ஹிந்தியில சொல்லிக்கிட்டு இருக்க. கார்த்திகா மண்டையை பிச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. ஐயோ எப்படிதான் தப்பிக்கிறதுன்னு பாக்குற கார்த்திகா அந்த பக்கம் கிராஸ் பண்ற பல்லவனை பார்த்து, டேய் பல்லவா இங்க வான்னு கூப்பிடுறாங்க. பல்லவன் நின்னு பார்க்க இங்க வான்னு அவசரமா கூப்பிடுறாங்க கார்த்திகா. கார்த்திகாவோட நிலைமை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல முக்காவாசி பேரோட நிலைமை இப்படிதான் இருக்கு. ஹிந்திங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் டூல், ஒரு மொழி தான், அதனால அதை கத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே ஹிந்தி படிச்சாங்கன்னா யாருக்கும் யாரை பார்த்தும் பயமோ தயக்கமோ இருக்காது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் கிட்ட 30% ஹிந்தி பீப்புள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பல்லவன் வந்து நிற்க, இந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். ஏதோ ஹிந்தியில் சொல்லுது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கார்த்திகா சொல்ல, இவங்க பேர் சந்தா, நம்ம சேர அண்ணன் கூட அனீஸ் பையான்னு ஒருத்தர் வேலை செய்வார்ல, அந்த டிங் டிங் அப்படின்னு பின்னாடி மண்டையை சொரிஞ்சு காமிக்கிறாரு.
ஆ ஆ ஆமா 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 மனிஷ்னு தெரியுமேங்கிறாங்க கார்த்திகா. அவங்களோட தங்கச்சி தான் இவங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல ஓ அப்படின்னு பாக்குறாங்க கார்த்திகா. இவங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நம்ம வீட்டுல தங்கட்டும்னு சொல்லி அன்னை வர சொல்லுச்சு. அவங்க இங்க இருக்கிற நேரம் பார்த்து நாம வேற குலதெய்வம் கோவிலுக்கு பிளான் பண்ணிட்டோமா, சரி இவங்களும் வரட்டும்னு சொல்லி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு விளக்க உரை கொடுக்கிற பல்லவன் சந்தா ஜாவோங்கிறாரு. அப்படின்னு சந்தா அங்க இருந்து போக கார்த்திகா அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. டேய் பொண்ணு நல்லா இருக்கேடா, இன்னும் கல்யாணம் ஆகல தானே அப்படின்னு கார்த்திகா கேட்க, இன்னும் கல்யாணம் ஆகல ஆமா அப்படின்னு பல்லவன் சொல்ல கார்த்திகா ஏதோ யோசிக்கிறாங்க. பேசாம சேரே மாமாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே அப்படின்னு கார்த்திகா கேட்க, கல்யாணமா, நீங்க வேற மொழி தெரியாம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்னு பல்லவன் கேக்குறாரு. கல்யாணத்துக்கு எதுக்குடா மொழி அப்படின்னு கார்த்திகா கேட்க, என்னங்க 2 பேரும் பேசிக்க வேண்டாமாங்கிறாரு பல்லவன். ஒருத்தர் பேசினா ஒருத்தருக்கு புரியணும்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அண்ணனுக்கு வேற பொண்ணு தான் பார்க்கணும், நீங்க வேற இதுக்கு மேல எதுவும் யோசிக்காதீங்கன்னு பல்லவன் சொல்றாரு. கார்த்திகா ஏதோ சொல்ல வர அண்ணனுக்கு போய் அந்த பொண்ணா அப்படின்னு முனையிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இவன் வேற இப்படி சொல்லிட்டு போறான். மாமாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த பொண்ணு மாமாவுக்கு கரெக்டா தான் இருக்கும் போலயே அப்படின்னு யோசனையில விழுந்துடுறாங்க கார்த்திகா. அடுத்து அழகான வயல்வெளி, கோவில், அழகான உயர்ந்த கோபுரம், கோபுரத்துல இருந்த படபடன்னு பறக்கிற பறவைகள், அந்த இடமே ரம்மியமா இருக்க. எல்லாரும் சாமி கும்பிட ரெடி ஆயிட்டாங்க. தட்டுங்க வச்சிருக்காங்க வரிசையா. கார்த்திகா அவங்க அம்மா அவங்க ஆத்துக்காரர்னு எல்லாரும் நின்று இருக்காங்க. அப்போ சோழன் காரை கொண்டு வந்து நிறுத்த நடேசன் ஆளா இறங்குறாரு. உடனே 4 ஃப்ரெண்ட்ஸ், டே நடேசா எப்படிடா இருக்க அப்படிங்க, டே ராஜா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் கவிட்டு, வாடா 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 அப்படின்னு சந்தோஷமா ஒரு கூட்டமே அங்க ரெடி ஆயிடுது. வாடா நம்ம இடத்துக்கு போவோம், நம்ம ஆட்டத்தை போடுவோம் அப்படின்னு அந்த கேங்க் அங்க இருந்து போயிடுது. கார்த்திகா மஞ்சள் கலர் புடவையும் பச்சை பார்டரும் பச்சை ஜாக்கெட்டுமா ரெடியா நிக்கிறாங்க. வர்றவங்கள பார்த்து வாங்க 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 மாமா அப்படின்னு வரவேற்க, என்னப்பா நீ தீச்சட்டி எடுக்க போறியான்னு கேக்குறாரு சேரன். ஆமா மாமா, வருஷம் அம்மா தான் எடுக்கும், கல்யாணம் ஆகி முறையா கோவிலுக்கு வந்திருக்கோம், அதான் வீட்டுல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், என் புருஷனும் நல்லா இருக்கணும்னு வேண்டி இந்த வருஷம் நான் தீச்சட்டி எடுக்கிறேங்கிறாங்க கார்த்திகா. யோசனையோட நிக்கிற சேரன், நல்ல விஷயம் தான்ப்பா, ஆனா தீச்சட்டி சுடுமே கஷ்டமா இருக்காதா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல மாமா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எல்லா வருஷமும் அம்மா தான் பண்ணுவாங்க, நான் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் போல, அம்மா தான் நீ பெருசாகி கல்யாணம் ஆனதும் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லுவாங்க, இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதான் நானே கேட்டு பண்றேன் அப்படின்னு பெரிய குவாலிஃபிகேஷன் வந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க கார்த்திகா. நிலாவுக்கு ஒரு மாதிரி இன்னும் சங்கடமாவே இருக்கு. கை சுடாதான்னு கேக்குறாங்க கார்த்திகா கிட்ட. சுடுந்தான், ஆனா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு பண்ணும்போது அதெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியாது அப்படின்னு கார்த்திகா சொல்ல, நிலா அப்படியும் இப்படியுமா பாக்குறாங்க. இங்க இருந்து தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு அதோ அங்க ஒரு கோவில் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் போயிட்டு வரணும், தீச்சட்டி எடுத்துட்டு போகும்போது மனசுல ஐயனார் சாமியை நினைச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக வேகமா நடக்க வேண்டியதுதான் அப்படின்னு கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் ஏய் என்னடி பண்ற அப்படின்னு ஒரு வேப்ப மரத்தை மொத்தமா மொட்டை அடிச்சுக்கிட்டு கையில கொத்து கொத்தா இலையோட வந்து நிக்கிற கஸ்தூரி காண்டாமிருகம் கேட்க, அம்மா இருமா வர்றேன் அப்படிங்கிற கார்த்திகா. மாமா அம்மா கத்தும் அப்புறமா பேசுறேங்கிறாங்க. நீ போப்பாங்கிறாரு அவரும். வந்துட்டேம்மா அப்படின்னு அம்மா கிட்ட போய் நிக்க, நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கஸ்தூரி கேட்க, அம்மா சும்மா தாம்மா நின்று பேசிட்டு இருந்த அப்படின்னு கார்த்திகா சொல்ல, கஸ்தூரி எல்லாரையும் முறைக்கிறாங்க. அண்ணே எதுக்குன்னே உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சேரனை கேட்க, அவர் கொஞ்சம் சங்கடமா இருக்கிறாரு. அண்ணே காலையில் கூட என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க, அப்போ கூட தீச்சட்டி எடுக்க போகிறத பற்றி பேசவே இல்லையேங்கிறாரு பல்லவன். நிலா சங்கடமாக நின்றுட்டு இருக்க. நிலா நீ இதையெல்லாம் பார்த்து எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதப்பா அப்படின்னு சேரன் சொல்றாரு. என்ன என் அண்ணன் மருமகளே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் தீச்சட்டி எடுக்க போறியோ அப்படின்னு கஸ்தூரி கேட்க, நான் தீச்சட்டி எடுக்கலங்கிறாங்க நிலா. என்ன எடுக்கலையா? என்னமோ என் குடும்பத்துல பொண்ணே இல்லையா, நான் பூஜை பண்ணுவேன்னு வீர வசனமெல்லாம் பேசுன, ஆனா நீ இப்படிதான் வந்து நிப்பனி எனக்கு நல்லா தெரியும், அதான் நேத்தே சொல்லிட்டனே அப்படின்னு கஸ்தூரி அழுக்கி குலுக்கி ஆடிக்கிட்டு இருக்க. அம்மா கொஞ்சம் சும்மா இரேமாங்கிறாங்க கார்த்திகா. மூட்ரி வாய அப்படின்னு கஸ்தூரி திரும்ப அவங்க எதுவும் பேச போறாங்கன்னு, அதான் தெரிஞ்சிருச்சுல்ல போங்க போய் வேலையை பாருங்க, பெருசா பேச வந்துட்டீங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா ஆமா பேச வந்துட்டேன் போ அப்படின்னு கஸ்தூரி ஒரு இடி இடிச்சுக்கிறாங்க தோல்ல. ஏங்க அவங்க பேசிட்டு இருக்கட்டும், வாங்க நம்ம அந்த பக்கம் போலாம், வாங்க போலான்னு சோழன் சொல்ல எல்லாரும் திரும்பி போறாங்க. பேசாம இருன்னு சொன்னா கேட்கவே மாட்டியாமா அப்படின்னு கார்த்திகா கேட்க, எல்லாம் உன்ன சொல்லணும் அப்படின்னு கஸ்தூரி கார்த்திகாவை திட்டிட்டு இருக்க. எல்லாரும் அந்த பெரிய மரத்தை ஒட்டி இருக்க திட்டுல வந்து உட்கார போறாங்க. நிலா இன்னும் சங்கடமாவே பார்த்துக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க,
நாம எதுக்கு கோவிலுக்கு வந்தோம்? சாமி கும்பிட தானே. முதல்ல அதை பண்ணுவோம். இப்படி பாதியிலேயே பரிகாரம் அது இதுன்னு டைவர்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சோழன் நிலாவை சமாதானம் பண்றாரு. ஆமாங்க, வீட்டுக்கு வந்த 4 ஜோசியக்காரங்களும் என்ன சொன்னாங்க? குலதெய்வம் கோவில் போகணும்னு தானே சொன்னாங்க. இப்படி பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லலையே, ஃப்ரீயா விடுங்கிறாரு பாண்டி. நிலா இன்னும் ஃபீலிங்கோடய உட்கார்ந்துருக்க. பல்லவா எடுத்து சொல்டா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சோழன் சொல்ல பல்லவன் அன்னிக்கிட்டு திரும்புறாரு. பேசாம நம்ம சந்தாவை தீச்சட்டி எடுக்க சொல்லிடுவோமா அப்படின்னு அவரு விளையாட்டா கேட்டுட்டு இருக்காரு. நிலாவும் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேடா, நிலாவை ஏதோ சிரிக்க வச்சுட்டான்னு மற்றவங்களும் சிரிக்க நிலா மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கார்த்திகா கிட்ட கை சுடாதான்னு கேட்க, சுடுந்தான், ஆனா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு பண்ணும்போது அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாதுன்னு கார்த்திகா சொன்னது அவங்க மைண்ட்ல வருது. உங்க வீட்டுக்கு ஏதாவது தோஷம் இருந்தாலோ குறை இருந்தாலோ எல்லாமே இந்த பூஜை சரி பண்ணிடும் தம்பின்னு மணியனே சொன்னது அவங்க மைண்ட்ல வருது. அந்த வீட்டுல பொம்பளைங்க எங்க இருக்காங்க? அதுவே பொம்பளைங்க இல்லாத வீடு அப்படின்னு கஸ்தூரி சொன்னதும், அண்ணே நம்ம குடும்பத்து சார்பா அந்த பூஜையை நான் பண்றேன்னு அவங்களே சொன்னதும் அவங்க மைண்ட்ல வருது. நிலா யோசனையோட அந்த தீச்சட்டிங்க இருக்க பக்கம் பாக்குறாங்க. அவங்க மனசுல என்ன ஓடுது, என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை பல்லவன் விளையாட்டுக்கு சொன்ன மாதிரி சந்தா கையில தான் தீச்சட்டி அவங்க குடும்பத்துக்காக கொடுக்க போறாங்களான்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.